குண்டுவெடிப்பு நடந்த உடனே என்ன செஞ்சாங்க, அது முஸ்லீம் தான் என்று அதை வந்து போட்டு விட்டாங்க. செய்திகளில் முஸ்லீம் தான் குண்டு வச்சான்னு போடுறாங்க. போட்டதுக்கு பிறகு அது சம்பந்தமான வழக்குகள்லாம் நடக்கிறது. நடந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சம்பவத்தை தவிர பாக்கி எந்த ஒரு குண்டு வெடிப்புலையும் முஸ்லீம்கள்ங்கிறது வரல. அதாவது ஆரம்பத்தில் வந்து முஸ்லீம் 10 பேரை பிடிச்சி கொண்டே போட்டுருவாங்க. ஆக்டிவாக இருப்பான்ல, அந்த தெருவில் அவன் ஆக்டிவாக இருப்பானோ அவனை பிடிச்சி இவன் தான் வச்சான் அப்படின்னு சொல்லி காவல்துறை கைது பண்ணிடுது. கைது பண்ண பிறகு அதை அவன் செஞ்சால் தான் நிரூபிக்கலாம். இவ்வளோ அதிகார வர்க்கத்தில் எல்லா அதிகாரம் இருந்தும் கூட அவன் தான் குற்றவாளின்னு அவங்க நிரூபிக்க இயலலை. ஏன்னு கேட்டால் அவன் செய்யலை, பொய்யாக பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கோவை குண்டுவெடிப்பு இருக்குல்ல, ஆமாம், நம்ம போன தடவை பேசணும் தெளிவாக சொன்னீங்க, அது மட்டும்தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மும்பை குண்டுவெடிப்பு, இப்போ இந்த மும்பை ரயில் குண்டுவெடிப்பு எடுத்துக்கிறீங்களேன், இப்போ நடந்துச்சு 183 பேருக்கு மேலே இறந்தாங்க. அப்போ ரயிலில் அந்த சம்ஜாதாவா இன்னொரு எக்ஸ்பிரஸ், அந்த எக்ஸ்பிரஸில் வந்து குண்டு வைத்த உடனே முஸ்லீம்களை வந்து கைது பண்ணி என்னஞ்சிட்டான் போட்டாங்க, வழக்கு நடத்துகிறாங்க. அப்போ வந்து வழக்கு நடத்தும் போது ஹைகோர்ட் இப்போ என்ன மும்பை ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னா, இவர்களில் 5 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க, பாக்கி பேருக்குலாம் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. கீழ்கோர்ட்டில் இந்த தடாவுக்குண்டு இந்த இதுக்குண்டே உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து குற்றவாளிகள்னு சொன்னாங்கல்ல, ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இது நிரூபிக்கலை, இவங்க செஞ்சாங்க இன்னும் நிரூபிக்கலைங்கிறது நிறைய கேள்விலாம் அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த ஒவ்வொரு குற்றவாளியும் வாக்குமூலம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு நீதிபதி. கேட்குறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி இவர் சொன்ன மாதிரி அவர் அப்படி பேரை மட்டும் மாற்றிக்கிறது. அப்போ இது வந்து அவன் வாக்குமூலம் கொடுத்து ஒரு வார்த்தை கூட மாறாதாடா, வித்தியாசம் ஒருத்தர் கூட 2 விஷயத்த சொல்ல மாட்டானா, 2 விஷயத்த கம்மி ஒரே மாதிரியா காப்பி பேஸ்ட் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. பல காரணத்தை நீதிபதிகள் அடுக்கிறாங்க.